subscribe, bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma சமையல் food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான கேரட் அல்வா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 700 கிராம் கேரட்டை சுத்தம் பண்ணி கழுவி வெட்டி வச்சிருக்கேன். இதிலிருந்து பாதினா திருவிக்க போறேன், மீதம் உள்ளதை பிளெண்டர்ல போட்டு அரைச்சிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வாங்க கேரட்டை மெலிசா திருவிக்கலாம். திருவன கேரட்டை ஒரு மங்குல எடுத்து வச்சுக்குங்க. பாதி அளவு கேரட்டை திருவியாச்சு, மீதம் உள்ளதை வாங்க அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி பிளெண்டர்ல சேர்த்துக்குங்க. அப்பதான் அரைக்கும் போது சுலபமா இருக்கும். இதுல கொஞ்சம் பால் சேர்த்து நேவா அரைச்சிக்குங்க. அரைச்ச கேரட்டை ஒரு பவுல்ல ஊத்தி வச்சுக்குங்க. கேரட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்ப வாங்க அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சட்டியில சேர்த்துக்குங்க. நாலஞ்சு ஏலக்காய் லேசா இடிச்சு இதோட சேர்த்துக்குங்க. இத வாசம் வர வரைக்கும் லேசா வதக்கி விடுங்க. அடுத்தது வாங்க திருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. இப்ப இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கேரட்ல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்தி இந்த மாதிரி வெந்து வரணும். இந்த சமயத்துல அரைச்சி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திருவன கேரட்டையும் அரைச்ச கேரட்டையும் சேர்த்து செய்யும் போது அல்வா சூப்பரா வரும். இங்க நான் 700 கிராம் கேரட்டுக்கு 1 கப் வெள்ளை சீனியை சேர்த்துக்கிறேன். இதோட 1 கப் அளவுக்கு ஃபுல் கிரீம் மில்கை சேர்த்துக்குங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. சீனி பாதி அளவு கரைஞ்சோன்னு மீடியம் லோ ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னு மூடியை போட்டு நல்லா வேக விடுங்க. இதுல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வெந்து வரணும். அப்பப்ப இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க, அடி பிடிக்காம இருக்க. இப்ப இத ஒரு 7-10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இங்க பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்து ஓரளவுக்கு கெட்டியா வந்திருக்கு. இது ஒன்றும் அல்வா பதத்துக்கு வரல, ஆனா இந்த பதத்துக்கு வேக வச்சுக்குங்க. தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. பொதுவா அல்வா செய்யும் போது நெய் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்பப்போ நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டாதான் நல்லா கெட்டியாகி ஒன்றா வரும். அது மட்டும் இல்லைங்க, அல்வா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கடைசியாக வாங்க இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். டோட்டலாக 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ருசியாக தான் இருக்கும். குறைவான தீயிலே இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க, அல்வா நல்லா திரண்டு வரும். இங்க பாருங்க, அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சு. இதுதான் பதம். இப்ப அடுப்பை அடைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ருசியான கேரட் அல்வா ரெடி ஆயிருச்சு. நீங்க இதே மெத்தட்ல பீட்ரூட்ல வச்சு கூட அல்வா செய்யலாம், சூப்பரா இருக்கும். ஃபியூச்சர்ல வேணும்னா நான் இந்த ரெசிபியை ஷேர் பண்றேன். விநாயக சதுர்த்தி மாச கடைசியில வருது. மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.